வணக்கம் நேர்மை மீடியா உறவுகளே. இந்த வீடியோ இப்போ இந்த டைமில் எதுக்குன்னா, இல்லை எனக்கு ஒன்றும் சுத்தமாக புரியலை. தமிழ்நாட்டில் எதுக்கு போராட்டம் நடக்கு? ஏன் இப்படி ஒரு மக்கள் சிந்தனைகள் ஏன் இப்படி இருக்குன்ட்டு ஒரு பெண்களை பற்றி தப்பாக பேசியிருக்காரு. அது நடிகர் த்ரிஷாவை பற்றி பேசினாரோ யாரை பற்றி பேசினாரோ, யாருனாலும் இப்போ ஒரு முதலமைச்சர்னா நானும் எனக்கும் அவர் முதலமைச்சர் தான், உங்களுக்கும் முதலமைச்சர் தான், யாருக்குனாலும் அவர் முதலமைச்சர் தான். அப்படிங்கிற பட்சத்தில் அது எந்த பெண்களை பற்றி பேசினாலும், ஏன்னா அவர் தான் முதலமைச்சர், கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் எடுத்து தான் தீரணும். ஏன்னா இது அவரோட ஆட்சி. நீங்கள் உங்கள் ஆட்சியில் எடுக்காது, அது வேற கதை. எல்லாரும் அப்படி தான் ஆட்சி நடத்துவாங்க அப்படிங்கிறது சுத்தமாக. ஏன் இவங்க எல்லாரும் அப்படி ஒரு பெண்களை பற்றி தப்பாக பேசினா யாரும் இப்போ எதுவும் கேள்வி கேட்கக்கூடாதா? யாராக இருந்தானே இதுவே போராட்டம். இத்தனைக்கும் கோர்ட்டு காலையிலே சொல்லிட்டு, இப்படி அதுவும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே சொல்லிட்டு, விஜய் அண்ணாவோட ஆட்சியில் நடக்கிற அதே டிஎன் கவர்மெண்ட்டே சொல்லிட்டு, நாங்கள் வந்து விசாரிச்சுட்டு நாங்கள் இன்னைக்கே அனுப்பிடுவோம், ரிலீஸ் பண்ணிடுவோம், நாங்கள் வந்து ஜெயிலில் வைக்க போகிறது கிடையாது அப்படின்ட்டு முன்கூட்டியே சொல்லிட்டாங்க. யார்கிட்ட? கோர்ட்டில் இதை பிடிச்சது. கோர்ட்டும் ஓகே, அப்போ நீங்கள் இதை விசாரிச்சுட்டு நீங்கள் இன்றைக்கே ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்னாச்சு. எல்லாமே ஓகே, ஆல் சால். அது நீங்கள் ஃப்ரீயாக அவுட்டாக கொஞ்ச நேரத்தில் தஞ்சாவூர் கூப்பிட்டு போயிட போகிறாங்க. தஞ்சாவூரில் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு அனுப்பிட போகிறாங்க. நீங்கள் என்னென்னா ஏதோ எனது சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி, ஏதோ இவர் சுதந்திர போராட்ட தியாகி கைது பண்ணிட்டாவ, நாங்கள் அதனால் போராட்டம் பண்ணி நாங்கள் அவரை வெளியே கொண்டு வர போகிறோம். என்னங்க சார் இது? எங்கள் ஐயா காமராஜர் காலத்தில் சுதந்திரப்பட்ட தியாகி வீரர் அவ்வளோத்தையும் கைது பண்ணாங்க. அப்போ இதே திமுக எங்கே போச்சு? ஒரு பய அணக்கம் இல்லை. அப்போ கூட வேண்டாம், உங்கள் ஆட்சியில் எங்கள் நம்ம வெள்ளை மளிகை சென்னையில் நடந்தது ஞாபகம் இருக்கா? தூய்மை பணியாளர்கள், நான்லாம் அவ்வளோ வருத்தப்பட்டேன் அந்த வீடியோ. அதுக்கு இப்படி போட்டு தூய்மை பணியாளர்களை போட்டு கொள்ளுதான்ல, ஒரு டாய்லெட் போகிறதுக்கு வசதி கிடையாது, அவ்வளோத்தையும் க்ளோஸ். அந்த மக்கள்லாம் பாவம், சாப்பிட தண்ணி இல்லாமல் அத்தனை நாள் போராட்டம் இருந்தாங்க. அடுத்த நாள் குடியரசு தினம் வருது, அதுக்கு முந்தின நாள் அவ்வளோ வைத்து அங்கேருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்ட்டு நைட்டாக அடித்து பஸ்ஸில் ஏற்றினிய. அதெல்லாம் யாரும் எந்த மக்களுமே மறக்க மாட்டாங்க. ஹேண்டிகேப்டா, ஹேண்டிகேப் ஒரு போராட்டம். இப்போ நீங்களாம் போராட்டம் பண்ணதுக்கு உங்களெல்லாம் பிடிச்சி லட்ச ஜாதியில் போட்டு உள்ளே தள்ளணும், சிங்கம் படம் மாதிரி. எதுக்கு போராட்டம் பண்ணுறன்றே ஒரு இது இல்லாமல் பண்ணிகிட்ருக்கீங்க. அதில் என்னென்னா திருநெல்வேலியில், நானும் திருநெல்வேலி தான், எல்லாருமே திருநெல்வேலி தான். திருநெல்வேலியில் என்னென்னா ஒருத்தன் பைக்கில், நீங்கள் சாலை மறியல் பண்ணுங்க, இல்லை ஏன் பொதுமக்கள் கிடைஞ்சலா பண்ணுதியா? என்னென்ன சொன்ன மாதிரி இவர் இங்கே இந்தியா சுதந்திரத்தில் பாகிஸ்தான் கூட போய் சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வந்து, நான் பாகிஸ்தானே இந்தியாவை கைப்பற்றி தந்திருக்கேன், அதனால் என்னையே அரெஸ்ட் பண்ணுதே நீங்கள் அப்படின்ட்டு. இவரை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு எதுவும் சட்டம் இருக்கா? நீ அந்த வார்த்தையை எங்கள் வீட்டில் கூட என்னால் சொல்ல முடியல. நீ பேசியிருக்கிறதுக்கு அவ்வளோ பேர் போராட்டம் தான். ஆம்பளை பையன் உங்கள் வீட்டில் போய் உங்கள் அம்மா தங்கச்சி அக்கா தங்கச்சி யாராவது உதயநிதி என்ன சொன்னார்னு கேட்டால் உங்களால் பதில் சொல்ல முடியுமா? கேள்வி தான். உங்கள் வீட்டில் உங்களால் பதில் சொல்ல முடியுமா? சத்தியமாக என்னால் முடியலை. ஏன்னா அப்படி பேசியிருக்கான் அவன். அவங்க தான் மன்னிக்க இது எதுவும் அதுக்கு எதுவும் இருக்கா என்ன? ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்கப்பா. எதிர்கட்சி தலைவர் தான், அதுக்காண்டி இப்படிலாம் பேசன்ட்டு. அதுவும் நம்மளே விவசாயம் இருக்க இடத்துல தான் போராட போயிருக்கோம். அந்த இடத்துல இந்த மாதிரி பேச்செலாம் தேவையா? ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லுவாங்க, கர்மா இஸ் ரிட்டன். நான் அன்னைக்கு துப்புரவு பணியாளர்களை அவ்வளோ நீங்கள் கஷ்டப்படுத்தும் போதும், அந்த ஹேண்டிகேப் மக்களை ஆசிரியர்களை அவ்வளோ ஏற்றி நீங்கள் அடித்து பஸ்ஸில் ஏற்றும் போதும் அவ்வளோ மனசு வேதனைப்பட்டுச்சு. என்னைக்கா ஒரு நாள் இது உங்களுக்கும் நடக்கும். ஆனால் நான் இவ்வளோ சீக்கிரம் நடக்குன்னு சத்தியமாக நினைக்கல. ஏன்னா அப்போ என்னென்னா டிஎம்கே சரியான பவர். டிஎம்கே எதிர்த்து அதிமுக ஒருத்தரம், பிஜேபி எதுவுமே ஸ்ட்ராங் இல்லை. அடுத்த விருப்பம் இந்த 5 வருஷமும் இப்போ டிவிக்கு வரும் யாருமே நம்பல, திமுக வரும் தான் எல்லோரும் நம்பியிருந்தாங்க. அந்த தைரியத்தில் தான் அந்த ஆட்டம் ஆடினாங்க. ஆனால் கர்மாயிஸ் ரிட்டன், டிவிக்கே வந்துச்சு.
நீங்கள் என்னென்னலாம் செஞ்சீங்களோ அதுக்கு பலன் உங்களுக்கு விரைவில் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா உண்மையில் ஒரு ஆட்சியில் இருந்தோம்னா மக்களுக்கு நல்லது செஞ்சு ஆட்சிக்கு வர பார்க்கணும். புரியலையா? மக்களுக்கு நல்லது செஞ்சு ஆட்சிக்கு வந்தால் அந்த நாடும் நல்லாயிருக்கும், அந்த மக்களும் உங்களை வணங்குவாங்க, அந்த மக்களும் உங்களை போட்டுருவாங்க. நீங்கள் மக்களை என்ன வேணாலும் செஞ்சுட்டு நான் கடைசியில் ஓட்டு போட்டு துட்டை போட்டு ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஏதாவது கற்பனை பண்ணி கற்பனை உலகம், அதுதான் கற்பனையிலே வாழ்ந்துட்டீங்க நீங்கள். செம. ஆனால் தமிழ்நாட்டு மக்களும் யாரும் நினச்சி பார்க்கல டிவிக்கு ஆட்சி வரும்ன்ட்டு. ஆனால் வேறு லெவல் டிவிக்கு ஆட்சி அமைஞ்சிச்சு. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும், இனியாவது சரி ஓகே அதெல்லாம் விட்டுலாம், இப்போ ஆட்சிலாம் தோத்தாச்சு, இனியாவது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்லது செய்வோம், நல்லது செஞ்சு நல்லதை பேசி நல்லபடியாக ஆட்சியில் முன்னேறுவோம் அப்படின்ட்டு ஏதாவது செய்வீங்க. நாம் தமிழர் இப்போ டிஎம்கே ஏதாவது நான் இப்போ வீத லீடர் அண்ணாமலை அவர்கள் கூட நமக்கு க்ளீன் த சிட்டி, க்ளீன் த கடற்கரை அப்படின்ட்டு அவர் ஏதாவது நல்லது செய்தார். ஆனால் நீங்கள் என்ன நல்லது செஞ்சுருக்கீங்க? ஏதாவது ஒன்று. அதுலேயும் உதயம் என்ன பேசுகிறாரு, நாங்கள் கட்டின மெட்ரோ ட்ரெயின் பாலத்தில் விஜய் வந்து எட்டி பார்க்காரு அப்படின்ட்டு. அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், அதெல்லாம் எல்லா மக்களுக்குமே தெரியும். அதுவும் ஜெயலலிதா அம்மா பீரியட்லேயே வந்துட்டு. இன்னும் என்ன சார் நீங்கள் சொல்லலாம், அவங்க பாட்டுக்கு உருட்டுங்க, அவர் ஒரு வாய் அவர் ஒரு உருட்டு. ஆனால் இதெல்லாம் தேவையில்லாத போராட்டம். இப்படிலாம் இதுக்கெலாம் போராட்டம் நடந்து அதில் பாதி பேர் தீ குளிப்பேங்க, பாதி பேர் என்னென்னா பேரியரில் ஜம்ப் பண்ணி விளையாடுதான். எதுக்கு நடக்குன்னே தெரில. இதில் போராட்டம் பண்ணது அனைவரும் உங்கள் வீட்டில் போய் கண்டிப்பாக உங்கள் அம்மா அப்பா யாருக்குனாலும் அம்மா அப்பா யாருக்குனாலும் போய் சொல்லுங்கள். இந்த விஷயத்துக்காண்டி தான் நாங்கள் உதயண்ணா இப்படி தான் பேசினார். உதயண்ணா இப்படி பேசும்போது அது நல்லது தானே, அதில் ஒரு தப்பான வார்த்தைகள் ஒன்றும் இல்லைன்ட்டு நீங்கள் இந்த வார்த்தையை உங்கள் வீட்டில் சொல்லி ஒரு வீடியோ மட்டும் எனக்கு போட்டு விடுங்க போதும். அந்த வீடியோவை நாளைக்கே டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நிறையா பேசலாம், ஒன்றும் பேசல. மறக்காமல் நம்ம நேர்மை 360 ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.